அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நாள் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24/9/2025 கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். புதன்கிழமை நாள் எல்லாருமே கண்டிப்பாக வந்து நமக்கு விஷ்ணு பகவானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். ஏன்னா புதன்கிழமை நாளுகளில் விஷ்ணு வழிபாடுங்கிறது ரொம்ப சிறப்பு. அதை நீங்கள் செய்யுங்க, சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த ஜாதகம் ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம வந்து ஆரம்ப காலங்களில் நம்ம வந்து சும்மா வெறும் ராசி பலனுக்காக தான் படிக்கிறதுக்காக போனோம். ஆனால் அது ஒரு எவ்வளோ பெரிய கலை, எவ்வளோ உன்னதமான ஒரு கலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அது வந்து நான் சொல்கிறது என்னென்னா, அது நீங்கள் உங்களுக்காக படிக்க போனதுனால எனக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கண்டிப்பாக வந்து இந்த ஜோதிட கலையை கற்றுக்கிறதுக்கு போனது தான் எனக்கு ரொம்ப முக்கியமானப்படுது. ஏன்னா உங்களுக்காக தான் அதை கற்றுக்க போனேன். உங்களுக்காக நம்ம ஜோதிடம், இந்த ராசி பலன் நம்ம சொல்லணும், அதிர்ஷ்டமான நம்பர்கள் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்கு, அந்த ஒரே ஒரு பாயிண்ட்டு, அந்த ஒரு பாயிண்டில் தான் நான் வந்து ஜோதிடத்தை கலையை கற்றுக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். அது வந்து எனக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஏன்னா இந்த பிறவியில் நம்ம கற்றுக்க முடிஞ்ச ஒரு விஷயமா இதை நான் பார்க்குறேன். ஏன்னா இது வந்து நமக்கு கிடைச்ச ஒரு கொடுப்பனையாக பார்க்குறேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து நமக்கு வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏனோ தானோன்னு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு கிடையவே கிடையாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, நடந்துக்கிட்டு இருக்குது, இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் உளவியல் ஜோதிடம் மூலியமாகவும் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ஒரு சராசரி மனிதனுடைய ஜாதகத்தின் மூலியமாகவும் தெரிஞ்சுக்க முடியும். வாழ்க்கையில் என்ன மாதிரியான கஷ்டங்கள் அனுபவிக்க போகிறான், என்ன மாதிரியான துன்பங்களை அனுபவிக்க போகிறான், இல்லை எந்த மாதிரியான சந்தோஷங்கள் அனுபவிக்க போகிறாங்கிறதையும் ஒரு ஜாதகத்தை பார்த்து நம்மளால் சொல்ல முடியும், தீர்மானிக்கவே முடியும். கரெக்டாக வந்து இந்த டைம் பீரியடில் இத்தனை மணிக்கு இந்த தேதியில் இந்த டைமில் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம கையெழுத்து போட்டு கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு நமக்கு வேத ஜோதிடம் ரொம்ப தெளிவான சில விஷயங்கள் நமக்கு பதிவு பண்ணி வச்சுக்கிறாங்க. நமக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்காக, நமக்கு முன்னோர்கள் வந்து நமக்கு இந்த வேத ஜோதிடத்தை என்ன தெளிவாக கொடுக்கணுமோ அந்த தெளிவாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது நமக்கு கிடைச்ச பாக்கியம் வந்து அது உங்களுக்காக தான். அது உங்களால் தான் எனக்கு அது கிடைச்சது. அது வரைக்கும் இந்த சப்ஸ்கிரைபர் ஆன உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். உங்களால் தான் எனக்கு கொடுப்பனையாக இருந்துச்சு. நான் இதை உங்களுக்கு ஏதாவது ஒன்று உருப்படியாக பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நான் அதை படிக்கிறதுக்கு போனேன். அதை படிக்கிறதுக்கு போகும்போது தான் எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக்க முடிஞ்சுது. உங்களுக்கு ரொம்ப நன்றி, சரிங்களா? இப்போ நம்ம வேத ஜோதிடத்தில் நமக்கு வந்து கோச்சார பலன்கள் பார்க்குறோம். இது வந்து ஒரு தனி சாப்டர். கோச்சாரம்ங்கிறது ஒரு தனி சாப்டர். கோச்சாரம்ங்கிறது ஒன்றுமே கிடையாது. உளவியல் ஜோதிடம் தான் கோச்சாரம். இந்தந்த டைமில் இது நடக்க போகுது அப்படிங்கிறது. அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ மேக்ஸிமம் வந்து காற்று ராசியில் ராகு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து காற்றுனால நோய்கள் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி நீர் ராசியில் ராகு இருக்குது அப்படின்னா நீர்னால் பரவக்கூடிய நோய்கள் வரும், சரிங்களா? அதே மாதிரி நெருப்பு ராசியில் வந்து ராகு பகவான் இருக்குன்னா நெருப்புனால உலகத்தில் அழிவுகள் ஏற்படும்னு அர்த்தம், சரிங்களா? இதுதான் கோச்சாரங்கிறது. இந்த கோச்சாரத்தை வச்சு தான் உலகத்தில் எந்தெந்த நாடு, அதாவது இந்த 12 கட்டத்துக்கும் 12 விதமான நாடுகள் இருக்குது, ஒவ்வொரு ஏரியா இருக்குது. எந்தெந்த ராசி கட்டத்தில் எந்தெந்த கிரகங்கள் பயணிக்கும் போது அந்த நாட்டுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும், அந்த நாடு எந்த மாதிரியான சூழ்நிலையை சந்திக்குங்கிறத மிகப்பெரிய ஜோதிடர்கள்லாம் வகுத்து வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அது மாதிரி நம்ம உளவியல் ஜோதிடம் படித்தவங்களுக்கு தெரியும் எந்தெந்த நாட்டில் எந்தெந்த ப்ராப்ளங்கள் நடக்க போகுதுங்கிறதையும் உளவியல் ஜோதிடத்து மூலியமாக, உலகியல் ஜோதிடத்து மூலியமாக தெரிஞ்சுக்க முடியும். அதுவும் நம்ம முன்னோர்கள் கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் பாருங்கள், சரிங்களா? அதே மாதிரி இப்போ மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்களை பார்க்குறோம், சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான திசை வந்து கிழக்கு. ராசியான நிறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இளம் நீளம், சரிங்களா? ஒத்து உழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும், இடையூறுகள் நீங்கும் நாளாகவும், சந்திப்புகள் முடிவெடுக்கும் நாளாகவும், புதிய சந்திப்புகள் மூலமாக முடிவெடுக்கும் நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி உயர் அதிகாரியுடைய ஒத்துழைப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நண்பர்களால் ஆதாயம் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். தடைகள் ஏற்படுறதுக்கான, இடையூறுகள் இருந்த சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மன உறுதி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உற்சாகத்தோடு செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி உடன் பிறந்தவருடைய ஆதரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சில முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பொறுப்புகளும் உங்களுக்கு தரப்படக்கூடிய நாளாக இருக்குது. கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 7ஆம் நம்பர் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா 7-2 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும், சரிங்களா? அடுத்து வந்து இடபம்னா உங்களுக்கு ரிஷபம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஷபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா தென்மேற்கு. ராசியா நிறம் சந்திர நிறம், சரிங்களா? அதே மாதிரி பிரச்சனைகள் நிறைவேறும் நாள், அதாவது பிரார்த்தனைகள் நிறைவேறும் நாளாகும். அதே மாதிரி நுட்பங்களை அறிந்து செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீண்ட நாள் பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்தால் கூட அது நிறைவேறக்கான, மனதளவில் இருந்த காரியங்கள் நிறைவேறக்கான வாய்ப்பு இருக்கும். போட்டி பந்தயங்கள் கவனத்துடன் செயல்படுறது நல்லது. கலை சார்ந்த பணிகளில் நுட்பங்கள் அறிந்து செயல்படுவீர்கள். அதே மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த செயல்களில் கவனம் வேண்டும். அதே மாதிரி உயர் அதிகாரியுடைய
அனுசரித்து செல்வது நல்லது. திடீர் பயணங்கள் மூலமாக புதிய அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் மென்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு. ராசியான நிறம் வெள்ளை அண்ட் சந்தனம் 2 நேரமே உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 1+6ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு. ராசியான நிறம் அடர் நீலம். சரிங்களா, நெருக்கங்கள் அதிகரிக்கும் நாளாகவும் அதே மாதிரி எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாளாகவும் இருக்குது. நெருக்கம் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி இன்றைய பொறுத்த வரைக்கும் சில தவறான வாய்ப்புகள், அதாவது சில உங்களை தவறாக யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாளில். ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி நிறைய வற்புறுத்துறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய நெருக்கம் அதிகரிக்கும். பலதரப்பட்ட மக்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றவருடைய கருத்து வேறுபாடுகளில் மதிப்பளிப்பது நல்லது. அதே மாதிரி பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வெளியூர் பயணங்களில் எதிர்பார்ப்பு நிறைவேறக்கான வாய்ப்பு இருக்கும். வரவுகள் நிறைந்த, அதாவது அந்நிய மொழி பேசும் மாநிலங்கள் அவங்க கூட நீங்கள் பழகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நாளில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு. ராசியான நிறம் வந்து அடர் நீலம், ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6+2 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வடகிழக்கு. ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாம்பல் நிறம். மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் அலைச்சல்கள் உண்டான நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திட்டமிட்ட காரியங்களில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மற்றவர்களோட தேவைகளை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இன்றைய எதிர்பார்ப்பு மகிழ்ச்சியான செய்திகளை கொண்டு வரக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இந்த பொறுப்பு மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பயணங்கள் அலைச்சல்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போட்டி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா, உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வடகிழக்கு. ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா 9+7ங்கிறது உங்களுக்கு ராசியான நிறமாக இருக்கும். 9+7ங்கிறது ராசியான நிறமாக இருக்கும். அதே மாதிரி சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி தென்கிழக்கு. ராசியான நிறம் வந்து பொன்னிறம். சரிங்களா, அதே மாதிரி ஆலோசனைகள் கிடைக்கும் நாளாகவும் அதே மாதிரி விட்டு கொடுத்து போகக்கூடிய சில விஷயங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. கடன் சார்ந்த பிரச்சனைகளில் கொஞ்சம் ஆலோசனை இருக்கும். அதே மாதிரி வெளியுறவு வட்டார பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூட்டு தொழில் சம்பந்தமான செலவினங்களை கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொத்து சார்ந்த விற்பதில் கொஞ்சம் லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். லாபமான சூழ்நிலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மின் சம்பந்த பொருட்கள் மகிழ்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. பணி நிமித்தமான உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் பக்தி மேம்பாடு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு. ராசியான நிறம் வந்து பொன்னிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 3+8 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு. ராசியான நிறம் வந்து உங்களுக்கு இளம் சிவப்பு நிறம். சரிங்களா, முன்னேற்றம் உண்டான நாளாகவும் ஆர்வம் மேம்படும் நாளாகவும் திருப்திகரமான நாளாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டான நாளாகவும் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய நாளாகவும் கால்நடை தொடர்பான வியாபாரங்களில் ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகவும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் நண்பர்களுடைய மத்தியிலும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் தனவரவு திருப்திகரமான ஒரு நாளாகவும் மேன்மை உண்டான நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தென்மேற்கு. ராசியான நிறம் இளம் சிவப்பு நிறம். சரிங்களா, இளம் சிவப்பு நிறம் தான் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 1+9 அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெற்கு. ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொன்னிறம். சரிங்களா, பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது. மத்தியமான ஒரு நாளாக, அதாவது கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாக இருக்குது. பணிபுரியும் இடத்துல பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் எதிர்பார்த்த சில விஷயங்கள் செலவுகள் நெருக்கடிகள் உண்டான நாளாகவும் வியாபாரத்தில் மத்தியமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி எதிலும் நேர்மறையான சிந்தனைகள் வளர்ந்து கொண்டே இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கடன் சார்ந்த பிரச்சனைகளில் கொஞ்சம் சூழ்நிலைகளை அனுசரித்து செல்வது நல்லது. அதே மாதிரி வாக்குவாதங்களில் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. சரிங்களா, இன்றைய உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு. ராசியான நிறம் பொன்னிறம். அதே மாதிரி 6+3ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு. ராசியான நிறம் சந்திர நிறம். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அசட்டு தைரியத்திற்கான நாளாகவும் அதே மாதிரி முதலீடுகளில் கவனம் தேவை. அதே மாதிரி ஆர்வமிக்க நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படவும் உடலில் இருந்த ஒரு விதமான அசதிகள் ஏற்படுறதுக்கும் வந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சகோதரரால் சிறு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி
புதிய முன்னேற்றங்களுக்கு முதலீடுகளுக்கு சார்ந்த ஆலோசனை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆடம்பர வாழ்க்கை ஆடம்பர செலவுகளில் குறித்த அனுபவங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அலுவலகத்தில் இருந்து ஆர்வங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சூழ்நிலை சார்ந்த அனுகூலங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது. உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா கிழக்கு. ராசியா நிறம் சந்தன நிறம்ங்கிறது உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 6-2ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி தென்கிழக்கு. ராசியா நிறம் வந்து வெளிர் நீலம். சரிங்களா, ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் ஆர்வமான நாளாகவும் அதே மாதிரி சோர்வு ஏற்படும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி வெளியூர் தொடர்பான பயணங்களில் சாதகமாக அமைய இருக்கும். பிற மொழி மக்களுடன் ஒத்துழைப்பு உள்ளான நாளாகவும் இருக்குது. ரகசியமான சில விஷயங்களை செயல்பாடுகள் மூலமாக எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. உடன் பிறந்தவருடைய ஆதரவு உற்பத்தியாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து பொருட்கள் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் உடல் சார்ந்த ஆரோக்கியத்தில் மேம்பாடு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாள் பிறகு புகழ்ச்சி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ட்ராபேக் உங்களுக்கு இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்குது. உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்றது தென்கிழக்கு. ராசியா நிறம் வெளிர் நீலம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் ஆதரவான நாளாகவும் சோர்வான நாளாகவும் ஒரு சில நேரங்களில் சோர்வு இல்லாமலும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், வேறு வழியே இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் 3+7ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெற்கு. ராசியா நிறம் அடர் நீலம் தான் உங்களுக்கு ஒரு சூப்பரான நிறமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சாதகமான நாளாகவும் பயணங்கள் மேம்படும் நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது. மருத்துவத்துறையில் வந்து சாதகமான சூழ்நிலை அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழில் திறமை நிமித்தமான உங்களுக்கு விஷயங்களில் பாராட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுறதில் பணி நிமித்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு மேன்மை அடைகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதே மாதிரி வந்து மனதளவில் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பண வரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளுக்கு. தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படவும் புதுவிதமான இடங்களில் செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கீர்த்தி நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்குது. உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு. ராசியா நிறம் அடர் நீலம். அதே மாதிரி 2+4ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு. ராசியா நிறம் இளம் நீலம். சரிங்களா, ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் வேறுபாடுகள் விலகும் நாளாகவும் சாதகமான ஒரு நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி சகோதர வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பணம் சார்ந்த விஷயங்களில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நாட்டம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே உள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒத்துழைப்பு உண்டான நாளாகவும் அங்கீகாரமான ஒரு நாளாகவும் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் எழுத்துத்துறைகள் சார்ந்த சாதகமான சூழலை உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளியூர் இருந்து வரும் விஷயங்களில் கொஞ்சம் தாமதங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. அதாவது பதவிகள் வந்து உயர் பதவிக்கான நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக அது இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இல்லை அதுக்கு தகுந்த மாதிரியான பேச்சுக்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. 6-9ங்கிறது உங்களுக்கு 9-6ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை வந்து கிழக்கு. ராசியா நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இளம் நீலம் வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு நிறமாக. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேற்கு. ராசியா நிறம் ஆரஞ்சு. சரிங்களா, அனுபவங்கள் உண்டான நாளாகவும் சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாகவும் மனமாற்றமான நாளாகவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதே மாதிரி சமூக பணிகளில் சில மாற்றங்கள் அனுபவிக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். மாற்றங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நாளாகவும் இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் நினைத்த செயல்களில் நல்லது செய்வதற்கான வாய்ப்புகள் வாக்குறுதிகள் அளிக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி சிந்தனைகள் செயல்படக்கூடிய நாளாகவும் வண்டி வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக செல்வது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஆலோசனை பெற்று, அதாவது மற்றவருடைய ஆலோசனை பெற்று முடிவுகள் எடுக்கிறதுலும் ரொம்ப உத்தியோகத்தை சார்ந்த பணிகள்லேயும் கொஞ்சம் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் செயல்படக்கூடிய நாளாகவும் கொஞ்சம் அமைதியான செயல்பாடுகள் கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு. ராசியா நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1+3. ராசியா நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு நிறம் தான் உங்களுக்கு இன்றைய நாள் ராசியாக இருக்கும். சரிங்க, அதே மாதிரி 12 ராசிக்கும் 12 விதமான நம்பர் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும்.